வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மிதுன ராசியோட அதிபதி புதன். புதன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு. எப்பவுமே ஒரு திங்கிங் மைண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஏதாவது ஒரு யோசனைகள், தெளிவான நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா, தெளிவான முடிவு நம்ம எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் கொண்டவங்க யாருன்னா, மிதுன ராசிக்காரங்க. இந்த ஜூன் மாதத்துல பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன். அதாவது உங்க ராசியிலேயே இருக்காரு. அது யாரோட சேர்ந்து இருக்காருன்னா, குருவோட சேர்ந்து இருக்காரு. கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவா இருந்தவரு இப்ப ஜென்ம குருவா வந்திருக்காரு. அந்த குரு மிதுன ராசியில பகப்பெறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு வராது. கிட்டத்தட்ட குருவும் சூரியனும் உங்க ராசியில இருக்க போறாங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் இருக்காங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல பொறுத்தளவுல 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 12வது விரயஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இது இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப ஆல்ரெடி உங்க ராசியில உங்க ராசிநாதன் புதனும் குரு ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வராது. இப்படி 3 கிரகங்கள் ஒன்னா சேரும் பொழுது பாத்தீங்கன்னா எப்பவுமே தெளிவான ஒரு சிந்தனைகள். இப்ப பார்த்துட்டீங்கன்னா எல்லா விஷயங்கள் மேலையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியமோட ஒரு போராடக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஜூன் மாதம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அதுல குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். இப்ப சந்திரன் உங்க ராசியில இருக்க போறாரு. அப்படி குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. அது இல்லாம அந்த குரு பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இப்ப 5, 7, 9ஆம் இடத்தை உங்க ராசியில இருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா 5ஆம் இடமான பூர்வீக ஸ்தானம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். முடிவே இல்லாத ஒரு குழப்பமாவே ஒரு மர்மமா இருந்திருக்கும். அவங்களுக்கும் நிச்சயம் இந்த பூர்வீக சொத்துனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு கண்டிப்பா விலகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டி ஒரு பூர்வீகத்துல போய் இருக்கலாம், நம்ம வாடகை வீட்டிலேயே நம்மளால இருக்க முடியுமா, நம்மளால சொந்த வீடு கட்டவே முடியாதா, சொந்த இடத்துக்கு போக முடியாதா? நிறைய பேர் ஒரு கப்பல் மாதிரி வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்க பூர்வீகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு யோகமாக்கும். பூர்வீகம் இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்துக்கு போறதுக்கான ஒரு எண்ணங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாம இப்ப 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால புத்திரஸ்தானம். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். சார், என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலிருந்து இதனால வரைக்கும் எனக்கு போராட்டமான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. கணவன் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்கல, வீட்டுக்குள்ள போனாவே ஒரு பிரச்சனையோட தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க 2 பேர்த்துக்கு அந்யோன்யம் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த ஜூன் மாதம் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும்
நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து கேட்கும். ஏன்னா பூர்வீக ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் குரு பார்வை. அந்த குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குரு பகவான் ஒவ்வொரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கும்போது நமக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா தடங்கள் இல்லாம நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, கோயில்ல வழிபாடுகள் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. கடைசி டைம் கூட உங்களுக்கு அது சக்சஸ் ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த குரு பகவான் கோச்சாரப்படி புத்திர ஸ்தானாதிபதி பார்க்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குரு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படி 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது திருமண ஸ்தானம். அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறது கன்ஃப்யூஷன் இருக்கும். நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ! நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே! பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல. பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுது. லைஃப்ல செட்டில் ஆகணும். நான் ஜாபுக்கு போகணும். நான் வேலைக்கு போகணும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப மனக்கவலைகள் இருக்கும். பயம் இருக்கும். நம்ம பொண்ணு நம்ம சொல்ற இடத்துல கல்யாணம் பண்ணிக்காதா? இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கு, இப்ப வந்து உங்க குழந்தைகளே வந்து, அம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவு இருக்கும். அதுக்கு காரணம் குரு பகவான், உங்க ராசிநாதன் புதன். அப்படி இருக்கும் பொழுது, அந்த திருமண பாக்கியத்த கண்டிப்பா குடுப்பார். நீங்க நெனச்ச இடத்துல மேரேஜ்ங்கிறது நீங்க பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து குழந்தை பாக்கியம் எல்லாமே இருந்திருக்கும். அது தடங்கலாயிருக்கும். அவங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேர் மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. அவங்களுக்கு தடங்கலாயிருக்கும். நிச்சயம் பண்ண டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் குடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கலாம். அவங்களுக்கும் கண்டிப்பா அந்த திருமண யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லபடியாவே அமையும். அது மட்டும் இல்லாம அடுத்தது 9ல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்க்குறாரு. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்கள மனசுல பட்டத ஓப்பனா சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருவாங்க. இதே மாரி சில விஷயங்கள் நீங்க உண்மை பேசியே பல இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் தானா தேடி வந்துரும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க இப்போ 9ஆம் இடத்துல குரு. இப்போ 9ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கறது வந்து நல்ல அருமையான யோகம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு உங்களுக்கு மனக்கசப்புகள் குடுத்திருக்கும். கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அவரு சொல்லி நம்ம கேட்கணுமா? அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்கும் நிச்சயம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அந்யோன்யம், ஒரு அப்பா, ஒரு பசங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். புதிய காலேஜ் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் வரும். நல்ல நீங்க நெனச்ச மதிப்பெண்கள் கட்டாயம் கிடைக்கும். பட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க பொறுத்தளவுல இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். இப்ப வந்து நம்ம கோச்சாரப்படிதான் கிரக நிலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்து, உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும். ஏன் இதனால வரைக்கும் நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னு உங்க ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.